கவலை என்னும் நோயிலிருந்து விடுதலை பெறுவோம். கவலைப்படாதே. தேவனுடைய அன்பான கட்டளை. அன்பான நண்பரே, நீங்கள் இன்று கவலைப்படுகிறீர்களா? நாளையைப் பற்றி பயப்படுகிறீர்களா? நிறுத்துங்கள் ஒரு நிமிடம். ஏனென்றால் வேதாகமம் சொல்கிறது, கவலை உங்களை நாளுக்கு நாள் கொல்கிறது. ஆனால் விடுதலை இருக்கிறது. வாருங்கள், கேட்போம். கவலை, இது ஒரு அமைதியான கொலைகாரன். மெதுவாக, நாள்தோறும் நம்மை உள்ளே இருந்து அழிக்கிறது. ஆனால் இதிலிருந்து விடுதலை உண்டு. இயேசு சொன்னார், கவலைப்படாதே. அந்த வழியைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். நீங்கள் இந்த வரிகளை வாசிக்கும்போது உங்கள் மனதில் ஏதோ ஒரு கவலை இருக்கலாம். நாளைய தேவை பற்றியோ, பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றியோ, உடல்நலம் பற்றியோ, பணப்பிரச்சனை பற்றியோ ஏதோ ஒன்று உங்கள் மனதை அரித்துக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் தனியாக இல்லை. இன்று உலகில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கவலை என்னும் நோயால் தங்கள் வாழ்க்கையை நாள்தோறும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வெறும் ஒரு உணர்வு அல்ல, இது ஒரு பழக்கமாக, ஒரு அடிமைத்தனமாக மாறிவிட்டிருக்கிறது. நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். பரிசுத்த வேதாகமம் கவலையைப் பற்றி என்ன சொல்கிறது என்பதைப் புரிந்துகொண்டு அதிலிருந்து விடுதலை பெற உங்களுக்கு உதவுவதே. கவலை உடலையும் மனதையும் நாளுக்கு நாள் அழிக்கிறது. விஞ்ஞானிகள் இன்று நிரூபித்திருக்கும் ஒரு உண்மையை வேதாகமம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது. நீண்டகால கவலை உடலின் இயல்பான செயல்பாட்டை பாதிக்கிறது. தூக்கமின்மையை உண்டாக்குகிறது. மனதின் அமைதியைக் குலைக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் இதை மிக அழகாக விளக்குகிறது. இருதயத்தில் கவலை உண்டானால் அது குனிந்து போகும். நீதிமொழிகள் 12:25. இன்னொரு இடத்தில், மகிழ்ச்சியுள்ள இருதயம் நல்ல ஓஷதமாயிருக்கும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். நீதிமொழிகள் 17:22 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவலை என்பது வெறும் மன உணர்வாக மட்டும் இல்லாமல், அது உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கும் ஒரு உண்மையான சக்தி என்பதை இந்த வார்த்தைகள் நமக்குக் காட்டுகின்றன. நாம் ஒவ்வொரு நாளும் கவலைப்படும்போது நமது இன்றைய நாளின் மகிழ்ச்சியை நாமே கொள்கிறோம். நாளைய பிரச்சனையை இன்றே சுமந்து கொண்டு இன்றைய அன்பையும் சந்தோஷத்தையும் நாம் இழந்து விடுகிறோம். இதுவே கவலையின் மிகப்பெரிய சேதம். அது நிகழ்காலத்தை அழிக்கிறது, ஆனால் அதனால் எதிர்காலத்தை மாற்ற முடிவதில்லை. இயேசு கிறிஸ்து கவலையைப் பற்றி என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் கவலையைப் பற்றி மிக அழகான, மிக ஆழமான போதனையை கொடுத்தார். அவர் இப்படிச் சொன்னார். இயேசு கிறிஸ்து கவலையைப் பற்றி என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் கவலையைப் பற்றி மிக அழகான, மிக ஆழமான போதனையை கொடுத்தார். அவர் இப்படிச் சொன்னார். நீங்கள் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்திக்கொள்வோம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் உடலுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்துப் பறவைகளைப் பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. உங்கள் பரமபிதா அவைகளுக்கு ஆகாரங்கொடுக்கிறார். அவைகளைப் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:25-26. இயேசு இங்கே ஒரு எளிமையான, ஆனால் ஆழமான உண்மையைக் காட்டுகிறார். தேவன் பறவைகளையும் காட்டு மலர்களையும் பராமரிக்கிறார் என்றால், தமது சொந்தப் பிள்ளைகளாகிய நம்மை அவர் மறந்து விடுவாரா? கவலை என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் நாம் சந்தேகிக்கிறோம் என்பதைக் காட்டுகிறது. மேலும் இயேசு தொடர்ந்து சொல்கிறார், உங்களில் எவன் கவலைப்படுகிறதினால் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தைக் கூட்டுவான்? மத்தேயு 6:27. இது மிக முக்கியமான கேள்வி. நாம் கவலைப்படுவதால் நமது வாழ்நாளில் ஒரு நிமிடம் கூட கூட்டிக் கொள்ள முடியாது. மாறாக, கவலை நமது ஆயுளையே குறைக்கிறது என்பது இன்றைய மருத்துவ ஆராய்ச்சிகளும் உறுதிப்படுத்தும் உண்மை. இயேசு தமது போதனையை இப்படி முடிக்கிறார். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைத்தினம் தன் காரியங்களுக்காகக் கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6:34. ஒவ்வொரு நாளுக்கும் அதற்குரிய சவால் இருக்கிறது. நாளைய சவாலை இன்று சுமப்பது நமக்கு 2 நாட்களின் சுமையையும் ஒரே நாளில் சுமக்கும்படி செய்துவிடுகிறது. கவலைக்கு பதிலா
ஜெபமும் நன்றியும். வெறுமனே கவலைப்படாதே என்று சொல்வது மட்டும் போதாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கவலைக்குப் பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தெளிவான வழியைக் காட்டுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சகலத்திலேயும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கும். பிலிப்பியர் 4:6-7. இந்த வசனம் நமக்குக் கொடுக்கும் 3 வழிமுறைகளைக் கவனியுங்கள். முதலாவது, கவலைப்படாமல் இருங்கள். இது ஒரு தேர்வு. நாம் நமது சிந்தனைகளை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்பதை பவுல் நமக்குக் காட்டுகிறார். இரண்டாவது, ஜெபியுங்கள். உங்கள் கவலைகளை, உங்கள் பயங்களை, உங்கள் தேவைகளை தேவனிடம் நேரடியாகச் சொல்லுங்கள். அவரிடம் மறைக்க வேண்டியது ஒன்றுமில்லை. மூன்றாவது, நன்றி செலுத்துங்கள். இதுவே மிக முக்கியமான படி. கஷ்டமான சூழ்நிலையிலும் நன்றி சொல்லக்கூடிய விஷயங்களைத் தேடுவது நமது கவனத்தை பிரச்சனையிலிருந்து தேவனுடைய நன்மைத்தனத்தின் மேல் திருப்புகிறது. இதைச் செய்யும்போது என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதானம் வரும். இது நமது புத்தியால் விளக்க முடியாத ஒரு சமாதானம். சூழ்நிலை மாறாவிட்டாலும் நமது இருதயத்தில் நிலவும் அமைதி. உங்கள் கவலையை அவர்மேல் வைத்துவிடுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இன்னும் ஒரு அழகான உண்மையை நமக்குச் சொல்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர்மேல் வைத்துவிடுங்கள். 1 பேதுரு 5:7. வைத்துவிடுங்கள் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. இது ஒரு கனமான பையை யாரோ ஒருவரிடம் கொடுத்துவிட்டு அதை மறுபடியும் தூக்கிக் கொள்ளாமல் இருப்பதைக் குறிக்கிறது. நாம் பல சமயங்களில் தேவனிடம் நமது கவலையைக் கொடுத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அதை திரும்பப் பெற்றுக் கொள்கிறோம். நிஜமான விடுதலை வருவது நாம் அதை முழுமையாக அவரிடமே விட்டுவிடும்போதுதான். சங்கீதக்காரனாகிய தாவீதும் இதே உண்மையை அனுபவித்தார். உன் பாரத்தைக் கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னைத் தாங்குவார். நீதிமானை ஒருபோதும் கிளேசப்படவொட்டார். சங்கீதம் 55:22. தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ கஷ்டங்களைக் கண்டவர். சவுல் ராஜாவினால் துன்பப்பட்டவர். சொந்த மகனாலேயே எதிர்க்கப்பட்டவர். ஆனாலும் அவர் இந்த வாக்குத்தத்தத்தை அனுபவபூர்வமாக அறிந்திருந்தார். கவலைக்கும் அக்கறைக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். வேதாகமம் நம்மை பொறுப்பற்றவர்களாக இருக்கச் சொல்லவில்லை. நம் பிள்ளைகளின் நலனைப் பற்றி அக்கறை கொள்வது, நமது வேலையை உழைத்துச் செய்வது, எதிர்காலத்திற்காக திட்டமிடுவது, இவை எல்லாம் தவறல்ல. இவை ஞானமான வாழ்க்கை முறை. அக்கறை என்பது இன்று என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்வது, பிறகு தேவனிடம் விட்டுவிடுவது. கவலை என்பது இன்று எதுவும் செய்ய முடியாத ஒன்றைப் பற்றி, நாளையும் இன்னும் பல நாட்களையும் பற்றி மனதில் சுமந்து கொண்டே இருப்பது. அக்கறை நம்மை செயல்பட வைக்கிறது. கவலை நம்மை பாதி இறந்தவர்களாக ஆக்குகிறது. உடல் இங்கே இருந்தாலும் மனது எப்போதும் நாளையிலோ நேற்றோ அலைந்து கொண்டிருக்கும். கவலையிலிருந்து விடுபட நடைமுறையான படிகள். இப்போது இந்த வேதாகம சத்தியங்களை நமது அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். 1. ஒவ்வொரு காலையும் தேவனிடம் ஒப்படைப்பு செய்யுங்கள். உங்கள் நாளைத் தொடங்கும்போது, கர்த்தாவே, இன்றைய நாளையும் அதன் எல்லா பிரச்சனைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று ஜெபியுங்கள். 2. உங்கள் கவலையை எழுதுங்கள், பிறகு அதை ஜெபமாக மாற்றுங்கள். ஒரு காகிதத்தில் உங்கள் கவலைகளை எழுதி ஒவ்வொன்றையும் ஒரு ஜெபமாக தேவனிடம் ஒப்படையுங்கள். 3. நன்றி பட்டியல் வையுங்கள். தினமும் குறைந்தது 3 விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். இது உங்கள் மனதை பிரச்சனையிலிருந்து ஆசீர்வாதத்தின் மேல் திருப்பும். 4. வேதவசனங்களை மனப்பாடம் செய்யுங்கள். பிலிப்பியர் 4:6-7, மத்தேயு 6:34, 1 பேதுரு 5:7 போன்ற வசனங்களை மனதில் வையுங்கள். கவலை வரும்போது இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைவுகூருங்கள். 5. இன்றைக்கு மட்டும் வாழக் கற்றுக்கொள்ளுங்கள். இன்று மட்டும் நான் என்ன செய்ய முடியுமோ அதைச் செய்வேன், மீதியை தேவனிடம் விட்டுவிடுவேன் என்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். 6. விசுவாசிகளின் கூட்டுறவைத் தேடுங்கள்.
உங்கள் சுமையைத் தனியாகச் சுமக்க வேண்டாம். நம்பகமான நண்பர்களுடனும் சபை உறுப்பினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 7 இயற்கையை கவனியுங்கள். இயேசு சொன்னது போல பறவைகளையும் மலர்களையும் பாருங்கள். அவை தேவனுடைய பராமரிப்பின் அன்றாட நினைவூட்டல்கள். முடிவுரை. இன்று விடுதலையை தேர்ந்தெடுங்கள். அன்பான நண்பரே, கவலை என்பது நம்மை மெதுவாக படிப்படியாக அழிக்கும் ஒரு நோய். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இதிலிருந்து விடுதலை சாத்தியம். தேவன் நம்மை கவலையோடு வாழச் சொல்லவில்லை. அவர் நம்மை சமாதானத்தோடு வாழச் சொல்லியிருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னைப் பலப்படுத்துவேன். நான் உனக்குச் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னைத் தாங்குவேன். ஏசாயா 41:10. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். இன்று, நாளை, எப்போதும். இன்று, இந்த நேரமே, உங்கள் கவலைகளை அவர் கரங்களில் வையுங்கள். அவை உங்களுடையது அல்ல என்று முடிவு செய்யுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு நாள் வாழக் கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் நம்புங்கள். கவலை உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஒரு நிமிடம் கூட கொல்ல வேண்டாம். இன்று விடுதலையைத் தேர்ந்தெடுங்கள். சமாதானத்தைத் தேர்ந்தெடுங்கள். தேவனை நம்புவதைத் தேர்ந்தெடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் இன்று முதல் காக்குமாக.